தியானித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து செயல்படுங்கள். ஒர்க் டுகெதர் வித் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு, பரலோகத்தோடு, அதுவும் சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான அனுபவங்கள் வருகிறது. அப்போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மைகளை மாற்றுகிறார். அவர் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம், ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, உங்க மேல பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருப்பது தான் உங்க பெரிய மேன்மை. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், என்னுடைய அடையாளம், என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ சில பேர் எப்படி சொன்னால், நமக்கு ஒரு டெசிக்னேஷன் இருக்கலாம். இப்போ மேபி இப்போ என் பேரை சொன்னால் யார் அப்படின்னா பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருக்குல்ல. அதுபோல் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் விளங்கி கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இணைந்து இருக்கிறேன். இப்போ சில நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, சில பேர் உங்களுக்கு சொன்னால் அது அவங்களோட சேர்ந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு அப்படின்வாங்கல்ல. அப்போ டக்குன்னு நமக்கு நம்மளை குறித்து சொல்லும் போதே நம்முடைய அடையாளமே இதுவாக இருக்கணும். தேவனுடைய சமூகமும் தேவனுடைய பிரசனமும் இருக்கணும். இப்போ எலியா சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன்னா கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்றார். அப்போ என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பதே நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது என்ன செய்கிறார்? ஒழுங்கின்மைகளை மாற்றுகிறார். ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணிட்டே இருப்பார், இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருப்பார். இதை செய்யாத, நம்மளோடு போராடுவார். சில நேரங்களில் பாருங்களேன், நம்ம பேரண்ட் வந்துட்டு சில விஷயங்களை நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய சுப்பீரியர், நம்மளுடைய எல்டர்ஸ் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க? நம்மள்கிட்ட போராடுவாங்க, இதை செய்யாத, ஏன் இப்படி பண்ணுற. இப்போ வீட்டில் பெரியவங்க இருந்தால் என்ன செய்வாங்க? கட்ட நேரத்துக்கு நம்ம போயிட்டு நேரத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. கேட்பாங்க, எங்கே போனேன், எதுக்கு போகிற, என்னத்துக்கு வேணும், இப்போ ஏதாவது காசு சொன்னால் எதுக்கு வேணும், எல்லாத்துக்கும். அப்போ பாருங்கள், பயங்கர நம்மளை டிசிப்ளின் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் செய்ய வேண்டாம், நம்ம சிலதை செய்யணும்னு நினைப்பெல்லாம் வேண்டாம்பாங்க. அப்போது அது வந்துட்டு நம்மளை என்ன அப்படின்னா, நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்கு, அதாவது அவர்கள் நம்ம மேல் வெறுப்பாய் அல்ல, கஷ்டமாக இல்லை. அப்போ அவங்க நம்மளை நேசிக்கிறாங்க. எதை எப்பப்போ செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் பாருங்க. அல்லேலூயா. சரிங்களா. இப்போ ஒரு நாள் ஒரு குட்டி தம்பி இருந்தான் பாருங்க அந்த வீட்டில். சரிங்களா. ஒரு அதே சித்தப்பா பெரியப்பா பசங்களாம் ஒரு கூட்டு குடும்பம். அதில் ஒரு தம்பிக்கு கல்யாணம் பண்ண போகிறோம். அவன் கல்யாணம் ஆகி அவன் சொல்கிறான், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணால் எனக்கும் கல்யாணம் பண்ணணுங்கிறான். இவ்வளோதான் இருக்கான். பெரிய சிரிப்பாகவும் இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் என்ன சொல்லலாம், அண்ணனுக்கு கல்யாணம்னா எனக்கு கல்யாணம் பண்ணுங்க, அது எப்படி கல்யாணம் விடுறதுங்கிறான். எனக்கும் பொண்ணை பாருங்கிறான். இப்போ அவனுக்கு பார்க்க முடியாதுடா அப்படின்னா அவனை சில இதை என்ன சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறது. அப்போ என்ன அப்படின்னா, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அசைவாட ஆரம்பிக்கும் போது சில விஷயங்களில் தேவன் நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார், நிறைய விஷயங்களை கண்டித்து உணர்த்துவார், சில விஷயங்களை உணர்த்தி நம்மளை என்ன செய்வார், நம்முடைய இருதயத்தில் இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை இன்னும் உற்சாகப்படுத்துவார், இதை செய்யும்படி தூண்டுவார், செய்யக்கூடாது என்று உணர்த்துவார். அப்போ ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வரும்போது என்ன நடக்குது? ஆவியானவர் இணையும் போது இணைஞ்சி சாதாரணமாக ஓடிட முடியாது. இது எப்படி அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஃபேக்கல்ட்டியும் இணைஞ்சு போகிறதுனா அது ஈஸியாது. யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஹையர் லெவலில் இருக்கிற ஒருத்தர், அவங்கள்ட்ட போய் ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ ஒரு டீன்கிட்ட போய் நீங்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ என்னென்னலாம் கேட்பாரோ, என்னெல்லாம். அப்போ ஒரு பயபக்தியோடு இருப்போம் பாருங்கள். அவர் சொல்கிறதெல்லாம் நமக்கு தீமைக்கானதா அப்படின்னா இல்லை, நன்மைக்கானது. அப்போது அவர் மேலானவர். ஆமென். அவர் அனுபவம் உள்ளவர், அனைத்தையும் வண்ட சராசரங்களையும் படைத்த தேவனோடு கூட இருந்தவர். ஆமென். அப்போ என்ன அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியினரோடு நம்ம இணைந்து செயல்படும் போது அவர் நம்மளை சில விஷயங்கள்லாம் அழகாக நம்மளை என்ன சொல்வார், எஜுகேட் பண்ணுவார், நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார், நம்மளை கரெக்ட் பண்ணுவார். அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆமாம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சொல்லட்டா, 100% உங்களை பற்றி எந்த மனுஷனுக்குமே தெரியாது. ஐ மீன் கரெக்டாக நாட். ஈவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட பேரண்ட்டாக இருக்கலாம். இப்போ இஃப் யூ ஆர் மேரிட் அப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு கூட உங்களை பற்றி 100% என்ன செய்ய முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. நாமளும் சொல்ல மாட்டோம். சரிங்களா. அப்போ என்ன அப்படின்னா, அப்போ 100% நம்மளை பற்றி அறிந்தவர் இந்த உலகத்தில் யார் மட்டும்தான் இருக்கிறா? சொல்லுங்கள், யார் மட்டும்தான் இருக்கா? ஆண்டவர் மட்டும் தான் இருக்காரு. அப்போ நம்மளை சரி பண்ணுறதுக்கும் அவரால் மட்டும்தான்
முடியும். அவர் தான் நம்மளை டிசிப்ளின் பண்ணவும் முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, நம்மளை சரி பண்ணுவார், நம்மளை உணர்த்தி வைப்பார், நம்மளோட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அவர் சும்மாலாம் இருக்க மாட்டார். சில நேரத்தில் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருறேன் அப்படின்னா மனுஷனை சொன்னால் சும்மா இருந்துருவாங்க. ஆனால் ஆவியானவர் அப்படி இருக்க மாட்டார், உணர்த்திக்கிட்டே இருப்பார். அதில் நம்ம ரெக்டிஃபை ஆகிற வரைக்கும் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார், அலர்த்திக்கிட்டே இருப்பார். சில நேரத்தில் ரொம்ப கடினப்பட்டுட்டோம் அப்படின்னா அவர் அவ்வளோதான். ஏன்னா மனுஷனுடைய நாவி போராடுகிறதுலன்ற. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், போராடலாம் மாட்டார். அப்போ ஒரு விஷயத்தை உணர்த்துறார் அப்படின்னா அவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். நம்ம அந்த ஹை ப்ரொஃபைல்லாம் இருக்காங்க தெரியுமா, ஹை ஸ்டாண்டர்டான ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புளாக இருக்காங்களே, அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி செய்ய சொல்லவே மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கிங்ஸ் கல்ச்சரில் என்ன தெரியுமா, ஒன்ஸ் சொல்லுவாங்க, 2000 டைம் சொல்லுவாங்க, மூணாவது டைம்லாம் அப்பீலே கிடையாது, சொல்லியே ரைட் விட்டுரு அப்படின்வாங்க. ரொம்ப ஜென்டிலாக போயிடுவாங்க. அதாவது அது வந்துட்டு நல்ல படித்தவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படி நிலையில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஜென்டில்னஸ் இருக்கும். இப்போ ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப ஜென்டிலாக நம்மளை ஹேண்டில் பண்ணுவார், நம்மள்கிட்ட சொல்லுவார், உணர்த்துவார், 2 தடவை 3 தடவை உணர்த்துவார். அப்போ அதை உணர்ந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், சரி செய்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மளை ஒழுங்குபடுத்துகிறவராக இருக்கிறார். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, உங்களோடு இணைந்திருக்கிறவர்கள், உங்களோடு இருக்கிறவர்கள், நீங்கள் போகிற இடங்களில், நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் மூலமாய் ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆமே, அதுதான் அடுத்த லெவல் ஆஃப் பிளெஸிங். சரிங்களா? ஆவியானோடு இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் போகிற இடத்துலலாம் எப்படி இருப்பீங்க, செல்லும் இடமெல்லாம் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். ஆமாம், அல்லேலூயா. அது கேட்பாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, உங்களுக்கு மட்டும் எப்படி தோணுச்சு, நீங்கள் வந்து சொன்னோன்னு இது எப்படி நடந்துச்சு, நாங்கள் இவ்வளோ நேரம் பேசணும் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒரு அனாயிட்டட் பர்சனுடைய டெலிவரன்ஸ் என்ன அப்படின்னா 40 நாள் வந்து ஒருத்தன் பேசிட்டே இருக்கான். யார்? கோலியத். சரிங்களா? ஹோல் இஸ்ரேலைஸ்ட் பீப்புள், மிலிட்ரி பீப்புள், இன்க்ளூடிங் கிங், யார் எல்லாருமே என்ன இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. சரிங்களா? யாருமே என்ன செய்ய விரும்பலை, அவனுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு எதிர்க்க விரும்பலை. டெய்லி காலைல வர்றான், அப்படியே ஷவுட் பண்ணுறான், அவன் கிண்டல் அடிக்கிறான், ஒருத்தன் கூட இல்லையான்னு கேவலமாக பேசுகிறான், போயிடுறான். அவன் முகத்தை பார்த்தோன்னே ஒருத்தன் முன்னாடி நின்று கூட அவன்கிட்ட என்ன செய்ய முடியல, பேச முடியல, ஓடுறாங்க. சரிங்களா? ஆனால் ஒன் அனாயிட்டட் பர்சன் இஸ் கிங். இல்லையா? ஒரே ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் வரான், அவன் வந்த உடனே அந்த இடமே, அந்த சூழலே மாறுது. ஆமென் சொல்லுங்களேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இஃப் யூ ஆர் அனாயிண்டட் பர்சன், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையாயிருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் போகிற இடத்தில் அப்படியே சூழ்நிலையே மாறும், கதையே மாறும், அப்படியே அதனுடைய தன்மையே மாறும். பைபிள் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. Hallelujah, சொல்லுங்க பார்க்கலாம். If you are the anointed person, if you are work with the Holy Spirit, it's entirely change everything. ஏன் அப்படின்னா ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தினுடைய மேன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நீங்க நுழையும் போதே அங்க இருக்கிற டீமன் ஸ்பிரிட் எல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு தெரியும். ஏன்னா if Holy Spirit came, அங்க வந்துட்டு என்ன செய்ய முடியாது, டீமன் ஸ்பிரிட் அங்க நிற்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அப்போ தேவ வல்லமை உங்களிடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகள் இதை பெரிய மேன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் போகிற இடங்களில் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் இருக்குது, ஒரு பெரிய விடுதலை இருக்குது. நீங்கள் போகிற இடங்களில் ஒரு ப்ராஸ்பரிட்டிஸ் இருக்குது. போகிற இடங்களில் ஒரு என்ன சொல்லுது, ஜாய் அனாயிட்டிங் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புகிறாராம். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன சத்தியத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையை மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் போகிற இடம், உங்களோடு ஐக்கியப்படுகிறவர்கள், உங்களோடு என்ன சொல்றது, இணைந்து கொள்ளுகிறவர்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படுவதனுடைய மேன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். 3வதாக நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகமே முக்கியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் எதையோ என்னென்னமோ நினைக்கிறாங்க. ஏன்னா அப்சலோம் அதோனியெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, குதிரை, ஆட்கள், ரதங்கள், முன்னாடி ஓடுறதுக்கு 50 ஆள், ஓடுறதுக்கே 50 ஆள். இப்போ இப்படி நம்ம சொல்கிறாங்க இந்த நாட்களில் பவுன்சர்ஸ். சரிங்களா? செக்யூரிட்டி இப்போ என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல், விஐபி எஸ்கார்ட்லாம் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். அதனால் சிஎம் ஆகிட முடியுமா? இல்லை லோயா. செட் ப்ளஸ் பாதுகாப்பு இருக்கிறதுனால சிஎம் ஆகிட முடியுமா? சிஎம் ஆகிட்டா என்ன வந்துடும்? செட் ப்ளஸ் பாதுகாப்பு, செட் ப்ளஸ் செக்யூரிட்டிங்கிறது சிஎம்முக்கு டிஃபால்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதே அம்பானிக்கும் கிடைக்கிது. அதனால் அவர் சிஎம்மா
இல்லை. அப்போ என்ன அப்படின்னா அந்த அனாயிண்டிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் பாருங்க. இந்த அதோனியாவுக்கும் புரியலை, அப்சலோமுக்கும் புரியலை. தேர் என்ன சொல்லுன்னா அவங்க எதெல்லாம் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா ரதங்கள், குதிரைகள், ஆட்கள் இதெல்லாம் ஏர்ன் பண்ணாங்க. ஆனால் அவங்க சம்பாதிக்க வேண்டிய ஒன்று இருந்தது என்ன அப்படின்னா அபிஷேகம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா நம்மள்ட்ட இதெல்லாம் இருந்தால் மதிப்பாங்க, அதெல்லாம் இருந்தால் மதிப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் மேலே அந்த அபிஷேகம் வரும்போது எல்லா காரியமும் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதெல்லாம் அதை தாண்டி கொடுக்கப்பட்டு விடும். ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன விளங்கிக் கொள்ளணும், ஆண்டவரே இந்த அபிஷேகமே மேலானது, இந்த அபிஷேகத்தை நான் என்ன செய்யக்கூடாது, இழந்து விட கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா வேலையும் எல்லாரையும் செய்ய சொல்லிட்டு, ஆனால் அந்த அபிஷேக தைலத்தை மாத்திரம் யாரை செய்ய சொன்னார்னா மோசேயை செய்ய சொல்ல. காரணம் என்ன அப்படின்னா மோசேட்ட சொல்ல நீ அதை செய், நீ அதுக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா அபிஷேக தைலம் எல்லாவற்றை விட மேலானது என்பதை காண்பிக்க. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றை விட மேலானது எது? அபிஷேகம் என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரிங்களா? இப்போ இந்த வாரம் நாம் பார்க்கிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலை தருகிறவர். இந்த ஆறுதல் யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருதயம் உடைக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் காயப்படும் போது நமக்கு ஒரு ஆறுதல் எது அப்படின்னா அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அபிஷேகத்தை, ஒரு பெரிய மகிமையை கொண்டு வருகிறது. ஏமா ஒரு சீஷர்களோடு இயேசு பேசும்போது என்ன சொன்னாங்க? அவர் நம்மளோடு பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா ஒரு அனாயிண்டிங் ஃப்ளோ எங்க வருது அப்படின்னா அந்த துக்கத்தை மாற்றுகிறது, சோர்வுகளை மாற்றுகிறது, காயங்களை ஆற்றுகிறது, அது உங்களை ஆறுதல் படுத்துகிறது, அது உங்களை பலப்படுத்துகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க இணைந்து கொள்ளும் போது ஆவியானவர் உங்களுடைய பிரச்சனை உங்களை நிரப்ப 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 என்ன நடக்கும்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள் மாற்றப்பட்டு நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு இது ரகசியம் புரியல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பாருங்க, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க ஆறுதல் என்று சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்களா? கேட்க மாட்டோங்கிறாங்களாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச 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 அந்த நதி பாய 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 அந்த அபிஷேக தைலங்களை நிரப்ப 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 உங்களுடைய ஜீவியமே ஒரு மகிமையாய் மாறுகிறது. அல்லேலூயா. சரிங்களா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ சாதாரணமாக அந்த கறி கடைக்கு போகும்போது மட்டனோ சிக்கனோ வாங்குகிற இடத்துல போய் பாருங்களேன், அங்கே முக்கியமாக இருக்குதா? முக்கியதா இல்லையா? முக்கியது. இப்போ யோசிச்சு பாருங்கள், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டே இருக்கும்? கர்த்தருடைய ஆலயத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில், ஆலயத்தில் என்ன நடந்துகிட்டே இருக்குது? பழி செலுத்திக்கிட்டே இருக்காங்க, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். ரத்தத்தை வேற என்ன செய்யணும்? ஆசாரியன் எடுத்து எல்லா பலிபிடத்தில் தெளிக்கணும். அப்படி எல்லாம் அவன் மேலேயும் தெளிக்கணும். அப்போ அந்த இடம் முழுவதும் என்னதான் இருக்கும்? வெட்டப்பட்ட அந்த ரத்தம் இது பண்ணப்பட்டு தகனிக்கப்பட்டதும் ரத்தம் வெட்டப்பட்டதுமா இருக்கும். அந்த இடம் தான் எப்படி இருக்கும்? அவ்வளோ ஒரு என்ன சொல்ல ஹைஜீனிக்காக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த அபிஷேக தைலத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? அங்கே இந்த மாதிரி ஒரு சூழலே இருக்காது. இந்த இந்த இது மாதிரிலாம் இருக்க இந்த பேட் ஸ்மெல்லுக்கான வேலையை இல்லை. ஏன் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கான அந்த வேலையை செய்ய சொல்லிட்டு இந்த அபிஷேக தைலத்தை மோசேட்டை செய்ய சொல்லி மோசேட்டை என்ன சொல்லலாம்? ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் தெளின்றேன், ஆசாரியன் உடைகள்லையும் அதை கொண்டு வாங்குறேன். அப்போ இது எப்படி என்னன்னா அது என்ன செய்கிறதுனா அந்த அபிஷேக தைலத்தில் ரொம்ப ஒரு கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா ஒளிவ எண்ணெய். அது ஒளிவ எண்ணெய் வந்துட்டு அவ்வளோ ஆரோக்கியம் தரக்கூடியது, சுகம் தரக்கூடியது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? காயங்களை ஆற்றி நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க ஆறுதல், இதுவே ஆறுதல் என்று ஆண்டவர் சொல்றாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா
ஆவியானவரோடு இணைந்து செயல்படும் போது ஆவியானவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய காயங்களை கட்டுகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆவியானவரோடு நான் ஏன் இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னா, ஆவியானவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், நம்மளை குணமாக்குகிறவர். அல்லேலூயா. சரிங்களா? ரெண்டாவது, ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போவீர்கள், அற்புதமான ஒரு ஜீவியத்துக்குள்ளாய் போவீர்கள். சத்துரு உங்களை எதை கொண்டு வேண்டுமானாலும் கட்டலாம், முடிந்து விட்டது என்று நினைக்கிற சூழல்கள வரலாம். ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கும் போது எல்லா கட்டுகளையும் மறுத்து எல்லா காரியங்களையும் உடைத்து தேவ வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம். ஏசாயா 10:27. அபிஷேகத்தினால் என்ன முறிந்து போகுமா? நுகம் முறிந்து போகும். அப்ப அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வரும்போது, நுகம் என்பது ஒரு தேவையற்ற சுமை, தேவையற்ற காரியங்கள். நாம் ஒரு சில காரியங்களை ஏன் தான் சுமக்கிறோன்னே நமக்கு தெரியாது. ஏதோ நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை என்ன செஞ்சுட்டே இருக்குன்னா, இதை கட்டாயமா சுமந்தே ஆகணும்ன்றது போல நம்ம தலையெழுத்தே நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் அது எல்லாம் என்ன செய்யுமா? அபிஷேகம். அல்லேலூயா. சிம்சோனை இரும்பு சங்கிலியால் கட்டும்போது பரிசுத்த ஆவி அவன் மேல் இறங்கின போது நெருப்புலப்பட்ட நூலை போல அதை அறுத்து போட்டானா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் எப்படித்தான் இருக்க போறீங்க? நீங்க அற்புதமா இருப்பீர்கள். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று உங்களை என்ன செய்ய முடியாது? கட்டி வைக்க முடியாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன அப்படின்னா, ஆவியானவரோடு இந்த மாலை வேளையிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் உங்கள் காயங்களை ஆற்றி, உங்கள் காயங்களை கட்டி, அவர் உங்கள் கட்டுகளை அறுத்து உங்களை விடுதலையாக்கி ஒவ்வொரு நாளும் அற்புதங்களோடு அடையாளங்களோடு உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது, ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து கொள்ளும் போது அற்புதமான ஞானமும் அறிவும் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய மதீனங்கள், நம்முடைய சொற்ப மதீனத்தினாலே நிறைய காரியங்களை இழந்திருப்போம். நம்முடைய அறியாமையினாலே, ஆண்டவர் சொல்ல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எதனால சங்காரமாறாங்களா? அறிவில்லாமல். அப்போ பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள் வரும்போது அனந்த ஞானம் வருகிறது, அனந்த கிருபைகள் வருது. எப்படி இந்த யோசனைகள் வருது? பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கும் போது எனக்கு போதித்த எல்லாரையும் என்னை அதிக ஞானவானாக்கினீர். அப்போ வேத வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள் அப்போது நம்மளை என்ன செய்கிறது? அனல் மூட்டி எழுப்புகிறது, பயங்கர ஞானவனாய் மாற்றுகிறது. நீங்க வேணா ஒரு உலகத்தில் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு எழுதப்பட்ட கடிதம் என்னென்று சொன்னா, அந்த ஸ்கூல்ல இருந்து மனநிலை பாதிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளையை வைத்துக்கொண்டு மற்ற மாணவருடைய எதிர்காலத்தை நாங்கள் வீணடிக்க முடியாது. ஆகவே மனநல பாதிக்கப்பட்ட உங்கள் மகனை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதி அனுப்புனாங்க. யாருக்கு? தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு. அவருக்கு பள்ளியில இடமில்லை, அவரை ஒரு மனநலம் பாதிக்கவர், புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்று புறக்கணிக்கப்பட்டவர். ஆனால் இன்றைக்கு அவருடைய கண்டுபிடிப்புகளை என்ன செய்ய முடியல, இன்னைக்கும் ஒரு மனுஷனாலையும் பீட் பண்ணவே முடியல. அவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகள், அத்தனை ஆச்சரியமான காரியங்கள். அவர் இன்றைக்கு பாட புத்தகத்திலே படிக்கப்படுகிற அளவுக்கு போயிட்டார். அவர் படிப்பதற்கு இடமில்லை. அப்போ ஒன்று சொல்றேன், அவர் படித்தது ஒன்றே ஒன்று தான், வேதாகமம். அவருடைய தாயின் தகப்பனும் கண்ணீரோடு ஜெபத்தோடு வேதத்தை படிக்க, வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள், வேதத்தை படித்தார். அவர் எழுத படிக்க கற்றுக்கொண்டார் வேதத்தில் இருந்து. அவ்வளவுதான். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியோடு இணைந்து கொள்ளும் போது அனந்த ஞானம் இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேலின் புஸ்தகம் 1:20 நீங்க வாசிக்கும் போது, எல்லாரும் இருக்கலாம், ஆனா ஒரு பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனோடு இருப்பாரானால் அவர் எல்லாரை விட 10 மடங்கு சமர்த்தனா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சொல்றேன், எல்லா காரியத்தை விட தேவ ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேவனுடைய வெளிப்பாடு கொடுக்கப்படும். நீங்க ஒன்று புரிந்து கொள்ள, ஆவியானவரே நீ என்ன சொல்றீரோ அதை நான் செய்வேன், தேவனோடு இணைந்து கொள்ளுகிறேன், பரிசுத்த ஆவியானோடு இணைந்து கொள்ளுகிறேன். அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும். எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவர்களோடு பழகக்கூடிய அனுபவங்கள் கிடைத்த போது அவருடைய வாழ்க்கையில் கவனித்த சில பகுதிகள் எனக்கு அது அப்பெல்லாம் எனக்கு வேர்டா தெரிஞ்சது. என்ன அப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு. ஹேர் கட் பண்ணலையா, ஷேவ் பண்ணலையான்னா ஜோ பண்ணிட்டு இருக்கேன் பாரு. எனக்கு கோபம் வரும். ஹேர் கட் பண்றதுக்கு ஷேவ் பண்றதுக்கு போய் என்ன செய்யுமா?
ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அவருக்கு வேற வேலை இல்லையா? எப்போ முடி வெட்டுறது, ஷேவ் பண்ணுறதுன்னா சொல்லிட்டு உட்காந்துருப்பாரா? தேசத்தில் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கியா, இதெல்லாமா போய் கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக ஒரு கடை வச்சுருப்போம்ல, அது மாதிரிலாம் அவர் கிடையாது. சோமன்ட்டே இருப்பார், அவர் பாட்டுக்கு வாக் பண்ணுவார். திடீர்னு இந்த கடைக்குள்ளே போகும்பார், போய் அவர்கிட்ட ஹேர் கட் பண்ணும்பார், அவன்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, அவன் ரசிய பண்ணுவான். அல்லேலூயா. அப்போ அவர் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையின் தன்மை என்று சொன்னால், ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா ஆவியானவருடைய மூவ் பயங்கரமாக இருக்கணும்னு விரும்புவார். அவர் சொன்னார், ஒரு ஊரில் இறங்கி இந்த ஊரில் சபை கட்டணும்னு நான் விரும்பினேன்னா அப்படியே இறங்கி நடப்பாராம், அப்படியே தெருவாக நடப்பாராம். அந்த தெருவில் இருக்கிற எல்லா தெருவிலையும் குறுக்கு பொண்ணு நெருக்க நடந்துட்டு வந்துடுவாராம். அந்த தெருவில் இவர் நடக்கும்போது யாராவது மறித்து, யார் நீங்கள் எந்த ஊர் இங்கே நடக்கிறீங்களேன்னு கேட்டுட்டா அந்த ஊரில் சபை கட்டிடுவார். அல்லேலூயா. வித்தியாசமாக இருக்கா இல்லையா? ஏன் அப்படின்னா, என்கிட்ட யாருமே பேசலை அப்படின்னு சொன்னால் இங்கே ஆண்டவர் என்ன செய்யலை இல்லை அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு பக்கத்தில் கேட்டு இங்கே ஏதாவது சபை இருக்கான்னு கேட்டால் இருக்கும்பாங்களாம். சில ஊரில் திடீர்னு வந்து கேட்குறாங்களா, அந்த ஊரில் சபை இருக்கான்னு கேட்டால் சபை இருக்காது. அப்போ அவருடைய அழைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஆவியானுடைய சத்தத்துக்கு அப்படியே செவி கொடுக்கிற ஒரு வாழ்வு. நான் சொல்கிறேன், each and every step, each and everything, how to ask the Holy Spirit. ஆமென். நீங்கள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியாரோடு இணைந்து செயல்படுவீர்கள் என்றால், அவர் உங்களை நடத்துகிற விண்ணமாக, அவர் உங்களை கொண்டு போகிற வண்ணமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது அது ஒரு பெரிய மகிமையாய் மாறும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தானியேல், மோசே, ஒருவேளை என்ன சொல்றது, யோசேப்பு, இவர்கள்லாம் பயங்கர ஞானவான்களாக இருந்தது காரணம் என்னன்னா அவங்க மேல இருந்த அபிஷேகம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை சொல்லுவாங்கல்ல, இருந்துட்டு என்ன சொல்லுன்னா, வீட்டில் யாராவது டாக்டருக்கு படிச்சிருந்தா நம்ம டாக்டருக்கு படிக்கிறது ஈஸின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தருமே இப்போ என்ன சொல்ல, டாக்டர் படிக்க அந்த ஃபீல்டில் இல்லாதவங்க வீட்டிலேருந்து நான் ஒருத்தர் படிக்கணும்னா அது என்ன இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டாக நம்ம ஆரம்பிக்கும் போது அது யாரும் நமக்கு கைட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, தாவீது மேய்ச்சது போல ஆடு, ஆனால் அவனை என்ன செஞ்சார், ராஜாவை வச்சார். மோசே வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவன் எங்கே வளர்ந்தாள், அரண்மனையில் வளர்ந்தார். அவருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். யாருக்கு தெரியாது, தாவீதுக்கு தெரியாது, வீட்டை பற்றி அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை கத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணார். ஆனால் உலகத்திலே சிறந்த ராஜா யாருன்னு ஒரு இதுவரைக்கும் ஆண்ட ராஜாக்கள் லிஸ்ட் எடுத்து அந்த ராஜாக்களுடைய தன்மைகளை எல்லாம் எவால்வேட் பண்ணதில் ஃபஸ்ட்டு ரேங்க் யார் கொடுக்குறாங்க தெரியுமா, தாவீது கொடுக்குறாங்க. சாலமன் கூட அந்த ரேங்க் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சிஸ்டம்லாம் இருக்க தெரியுமா, அந்த என்ன சொல்றது, போரியல் முறைகள். இப்போ இன்னைக்கு உலகத்திலே மிக சிறந்த என்ன இருக்குது, உளவுத்துறை அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது, மொசாட்டை சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றதுன்னா சூப்பராக யுத்தத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நபராக மாறினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது அதை கொண்டு வர. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் மேலே அந்த அபிஷேகம் வறுமையானால், ஒரு தேவ பிள்ளை மேலே அந்த அபிஷேகம் வறுமையானால், அது ஒரு அனந்த ஞானத்தை, அனந்த கிருபையை, அறிவை, பலனை உங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, பலன் வருகிறது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில, ஸ்பிரிட்ல, சோல்ல நமக்கு என்ன இருக்குது, பாடியில அந்த பலனை நாம் பார்க்க முடியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன அப்படின்னா, ஆவியானவரோடு இணைந்து கொள்ளும் போது அது நம்முடைய பலன் எதை சார்ந்தது தெரியுமா, நாம் யாரை நம்பி இருக்கிறோம் என்பதை பொறுத்து. சரிங்களா? நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ஆட்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம்ல. எனக்கு இவங்களை தெரியும், அவங்களுக்கு தெரியும், எனக்கு நான் எல்லாரும் வந்துடுவாங்க அப்படின்றப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் பாருங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுனா ஆவியானவர் வேகம் வந்து கொடியேற்றுவார், எனக்காக அவர் வழக்காடுவார், எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், எனக்காக அவர் பரிந்து வீசுவார், என்னோடு கூட அவர் நிற்பார். அப்படிங்கிறப்ப யார் என் கூட இருக்கிறா, அவர் என் கூட இருக்கிறார். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, அது என்ன சொல்ற, மகிமையான ஒரு பலன் அது. ஆமென். அது உலகத்தால் கொடுக்க முடியாதது. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றேன், பக்கத்தில் 1000 பேர் மேல் வலது பக்கத்தில் 16000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் காலைல வெளில போய் பார்க்குறான், ஐயோ எஜமானே நம்ம மதமானம் என்னாச்சு, மலைகளை சுற்றி என்ன நிற்குது, ராணுவம் நிற்குது. அவர் தேவ மனுஷன் ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை
இறந்தார்களும். அல்லேலூயா. சொல்றா, இதோ அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்கள் நிற்கிறதும் கண்ணா, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கில் நம்மளோடு இருக்கிறவர் அதிகம். அல்லேலூயா. அப்போ ஒன்று சொல்றேன், உலக பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க, டிவைன் செக்யூரிட்டி நமக்கு இருக்குது. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலே அதி சிறந்த பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன உணரணும்னா, நம்ம போல ஒரு பலனுள்ள நபர் யாருமே கிடையாது. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிறைச்சல ஒடி போட்டாலும் ராத்திரி 12 மணிக்கு வெளியே இருக்க அழகா டப்பு 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 டப்புன்னு எல்லா செக்யூரிட்டி சிஸ்டம் தாண்டி வெளில கொண்டு வந்து விட்டார். அவர் நினைச்சு அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில், அந்த பலன் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ பரிசுத்த ஆவியோடு இணைந்து செயல்படும் போது அந்த அற்புதமான அறிவு, ஞானம், பலன் நமக்கு பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சரி, அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியோடு நீங்கள் இணைந்து செயல்படும் போது அடுத்து என்னென்னலாம் நடக்க போகிறது என்பதையெல்லாம், அந்த ஃபியூச்சர் என்ன நடக்க போகிறது என்பதையெல்லாம் நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். சாரி, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியானோடு இணைந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது ஒரு சாதாரண நிலையில் அப்படியே நடத்திட்டே வருவார். உங்களை காயங்களை ஆற்றுவார், உங்களை டிசிப்ளின் பண்ணுவார், உங்களை என்ன செய்வார், அவர் அற்புதமாக அடையாளமாக உங்களை விடுதலையாக்குவார், பலப்படுத்துவார், அநேகருக்கு வேண்டிய ஞானம், ஐஸ்வர்யம், பலன் இதெல்லாம் கொடுத்துட்டே வருவார். ஆனால் அந்த சுப்ரீம் லெவல் என்ன தெரியுமா, ஆவியானவர் உங்களை அடுத்த கட்டத்துக்குள்ள நகர்த்தும் போது பைபிள் சொல்லுது, நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்றார். அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஆண்டவரோடு இணைந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது ஏனோக்குன்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை, யோசிச்சு பாருங்களேன், ஆதாமுக்கு எத்தனாம் தலைமுறை? 7ஆம் தலைமுறை. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார், ஆயிரமான தேவ தூதர்களோடு கூட தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். இப்போ இது எப்போ உள்ளது? 2ஆம் வருகை. இன்னும் ரகசிய வருகையே நடக்கலை. 1000 வருட அரசாட்சி இல்லை, எத்தனையோ விஷயங்கள் இன்னும் நடக்கலை. ஆனால் இனி நடக்க போகிற ஒரு விஷயத்தை எப்பவே பார்த்துட்டார் ஆதாமுக்கு. நம்மளாம் எந்த தலைமுறையில் இருக்கோன்னே நமக்கே தெரில பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ ஃபாராகவே நம்ம வந்துட்டோம். ஆனால் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக இருக்கிறவன் எவ்வளோ தலைமுறைகளை தாண்டி, எத்தனை செஞ்சுரிஸ் தாண்டி நடக்க போகிற ஒரு விஷயத்தை அன்னைக்கே பார்த்தான். அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்கள் புத்தி கெட்டாத வெளிப்பாடுகளை, உங்கள் புத்தி கெட்டாத தரிசனங்களை, திட்டங்களை தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அது ஒரு பெரிய மேன்மை பாருங்களேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது, இன்னைக்கு என்ன நடக்கும்போது நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்தடுத்து ராஜ்யங்கள் என்ன நடக்கும். தானியேலுக்கு பாருங்க, தானியேலுக்கு எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்தினார். இதெல்லாம் நடக்கும்போது அப்போதான் யோவான்ட்ட சொல்ல, இங்கே ஏறி வா, இனி சம்பவிக்க போகிறது உனக்கு காண்பிப்பேன்றார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த ஆவியில நம் வளர ஆவியானோடு இணைந்து செயல்பட அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன தெரியுமா, அவரோடு இருந்து அவரை போலவே பார்க்குற அனுபவம். ஓ சூப்பர். அல்லேலூயா. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க தெரியல, எனக்குலாம் இப்போ விட்டா குதிச்சு ஒரு என்ன சொல்லலாம், அப்படி சந்தோஷம். ஏன் அப்படின்னா, அவர் கூட அவர் பார்க்குற மாதிரியே பார்க்கறது, அவர் ஸ்தானத்திலேருந்து பார்க்கறது. ஏன் அப்படின்னா, நான் என் ஸ்தானத்திலேருந்து, என் அறிவில், என் பார்வையில் அல்ல, நான் அவரோடு கூட அவர் பார்வையில், அவர் ஸ்தானத்திலேருந்து பார்க்குற அனுபவம். ஆமென். நான் ஆவியானோடு இணைந்து கொள்ளுகிற அந்த ஒரு ஹை லெவல் ஆஃப் இன்டமசி என்ன அப்படின்னா, ஆவியானவருடைய பார்வையில பார்க்கிறது. இங்கே ஏறி வா, இனி சம்பவிக்க போகிறேன்னு உனக்கு காண்பிப்பேன். எவ்வளவு பெரிய மகிமையான வார்த்தை தெரியுமா அது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கேட்கிற ஒரு விஷயம், உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன தெரியுமா, இனி சம்பவிக்க போகிறவைகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். இப்போ தானியெல்லாம் பாருங்களேன், ஒரு நேரத்தில் அவன் என்ன சொன்னான், தானியேலும் அவனுடைய நண்பர்களும் பாபிலோனின் ஞானிகளோடு கூட அழிந்து போகாதபடிக்கு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கேட்டு அந்த கனவுக்கு அர்த்தம்லாம் சொல்கிறான். இல்லை, அடுத்து பாருங்க, கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனால் ஒரு லெவல் வந்துச்சு, அடுத்த ராஜ்யங்கள் என்ன வரப்போகிறது, யார் ராஜ்யா பாருங்க. தானியேல் நாட்கள்லேயே பல ராஜ்யங்கள் மாறிடுச்சு, ராஜாக்கள் மாறினாங்க. ஆனால் யார் மட்டும் மாறல,
தானியேல் மட்டும் மாறல. அனாயிண்டட் பர்சன் பார்த்தீங்கன்னா அவன் கிங் மேக்கரா இருப்பான். அவன் கிங்கா இருக்கிறது மட்டும் இல்லை, அவன் கிங் மேக்கரா இருக்கிறான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க வந்துட்டு ஒரு லெவலோட நின்றக்கூடாது, ஒரு லெவலோட நின்றக்கூடாது. அதனாலதான் அந்த ஆதார வசனம் எசேக்கியேல் 47:3-5 நம்ம எடுத்தோம். கணக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல் ஆழம், கடக்க முடியாத அனுபவம். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு இடத்துல நின்றக்கூடாது. இது போதும் நினைச்சிடக்கூடாது, இந்த வெளிப்பாடு போதும், இந்த ஆவியினுடைய நடத்துதல் போதும் நினைச்சிடக்கூடாது. எந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகணும்னு ஆவியானவர் விரும்புகிறான்னா, இங்கே ஏறி வா, இனி சம்பவிக்க போகிறவளை உனக்கு காண்பிக்கிறேன். இப்படி வரக்கூடிய காரியங்களை, தரிசனங்களை வெளிப்படுத்தின தேவ மனிதர்கள் விரலுக்கு எண்ணிவிடலாம். வேதாந்தத்தில் அப்படிப்பட்டவர்கள் என்ன? ஏனோக்கு, மோசே, சரிங்களா, ஆபிரகாம், சரிங்களா, எலியா, எலிசா, தானியேல், இப்படி ஒரு சிலவர்களுக்கு தான் அந்த அடுத்து பெரிய காரியங்களை பார்க்க முடியுது. தானியேல் ஒருவேளை என்ன சொல்றேன்னா, சாலமோன் இந்த பூமிக்குரிய காரியங்களை பார்த்தான், அவ்வளவுதான். தாவீது அடுத்து சில காரியங்களை, ரெவல்யூஷன் சில காரியங்கள் கிடைத்ததா, நான் ஃபுல்லா கிடைச்சதா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படணும். நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த உலகத்தோடு மிங்கிளாக விரும்பக்கூடாது. இல்லை சொல்லுங்க, எங்கே எதோட மிங்கிளாக விரும்பக்கூடாது? உலகத்தோடு மிங்கிளாய் நம்ம உருப்படாம போயிடக்கூடாது. உலகத்தோடு நம்ம இணைச்சி நம்முடைய இணைப்பை வீணடித்து விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணுமா தெரியணும்? அதாவது இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய உறவெல்லாம் எங்கே இருக்கணும்? சொல்லுங்க, உறவெல்லாம் எங்க இருக்கணும்? உன்னதமான தேவனோடு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி உன்னதமான ஹை லெவல் ஆஃப் தாட்ஸ் இருக்கணும், ஹை லெவல் ஆஃப் நம்முடைய ஸ்பிரிட்ல போயிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, கழுகு தன் உயரத்தை அதிகமாக்க அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த காகங்களோடு சண்டை போடாது. காகங்கள் யாரோட சண்டை போடுங்க? கழுகுகிட்ட வந்து ஒம்பு இழக்கும். ஆனால் கழுகு நிச்சயம் தன் உயரத்தை அதிகமாக்கி கொண்டே போகும். ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது காகத்தால் என்ன செய்ய முடியாது? மூச்சு விட முடியாது. அங்கே வந்துட்டு அது பறக்க முடியாது, அது நின்றுடும். அதுக்கு மேலே அது போகும். எல்லா பறவைகளும் புயல் வருதுன்னா அந்த இடத்த விட்டு மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு, சேஃபான இடத்துக்கு போகும். ஆனால் கழுகு மாத்திரம்தான் புயல் வருதுன்னா அந்த இடத்துக்கே போகும். ஏன் அப்படின்னா, புயலில் தான் அந்த சுழலில் போனால் இன்னும் வேகமாக மேலே போகலான்னு பார்க்கும். சரிங்களா? அதனுடைய டீலே வேற அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெற்றனுடைய பார்வையே வேற, அபிஷேகம் பெற்ற டீலிங்கே வேற. நான் உங்க வாழ்க்கையில சொல்றேன், ஏதோ ஒரு லெவல்ல நின்றாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் உங்களை ஆறுதல் படுத்துவது, அப்பா ஆவியானவரே நீ ஆறுதல் படுத்தினா, காயங்களை கட்டினா நின்றாதீங்க. ஆண்டவரே நீ ஒழுங்குபடுத்துறீங்க, நன்றி ஆண்டவரே, நின்றாதீங்க. என் கூட இருந்து நான் போற இடத்துல வெற்றியை கொடுத்தீங்க, அற்புதம் செஞ்சீங்க, ஆசீர்வதிச்சீங்க, நன்றி ஆண்டவரே, நின்றாதீங்க. உங்க வாழ்க்கையில அறிவு ஞானத்தை கத்தர் கொடுத்தோன்னே, அப்பா இது போதும் ஆண்டவரே, நின்றாதீங்க. உங்க வாழ்க்கையில கத்தர் ஒரு நல்ல பலனை கொடுக்கும்போது, அவர்களோடு இருக்கிறத ஃபீல் பண்ணும்போது, ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும்போது அதோடு நின்றாதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இங்கே மேலே ஏறி வா, இனி சம்பவிக்க போகிறவர்களை உனக்கு காண்பிப்பேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த லெவல் ஆஃப் ஹோலி சொல்லுதா, அந்த லெவல் ஆஃப் அனாயிட்டிங் குள்ள நீங்க பிரவேசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னும் நான் உண்மை அறியணும். ஆண்டவரே, இன்னும் உமக்குள்ள நான் புலப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது ஆவியானவரோடு இணைந்து செயல்படுவதுடைய மேன்மை அது. ஆமென். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், தானியேல் வந்துட்டு எதுக்கு ஜெபம் பண்ணியிருக்கலாம்? தான் குடும்பத்துக்கு என்ன நடக்க போகுது இதோடு நிப்பாட்டியிருக்கலாம். ராஜாவுக்கு கனவு சொன்னதோடு நிப்பாட்டியிருக்கலாம் இல்லை? சரிங்களா? ஒருவேளை எப்போ சிறையிருப்பில் திரும்பி போகிறோங்கிறது ஒரு பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த தீர்க்க தரிசனங்களை அறியணும்னு ஆசைப்பட்டு உட்காந்து உபவாசம் பண்ண பார்த்தீங்களா? அனு சொல்கிறாரு, இனி சம்பவிக்க போகிற காரியங்கள்லாம் தானியேல் பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதெல்லாம் சார் சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவன் சொன்ன அக்யூரசி இருக்குது தெரியுமா? அப்படியே இந்த டைம்லைன்லாம் மிரண்டு போகணும். அது எப்படி ஆவியானவர் அவ்வளவு தெளிவாய் அவனுக்கு அதை கற்பித்து கொடுக்கிறார், அந்த ஞானம். அப்போ தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆண்டவரே இங்கே ஏறி வா என்று யோவானை பார்த்து சொன்ன அந்த சத்தம் இன்றைக்கு இந்த மாணவர்களில் நம்மை பார்த்து சொல்லுகிறது, இங்கே ஏறி வா, இனி சம்பவிக்க போகிறவர்களை உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. எல்லாரோட பார்வை ஒரு மாதிரி இருக்கும், நம்ம பார்வை ஹை லெவல் ஆஃப் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகள் அந்த மேன்மையான அபிஷேகத்தின் அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதை தேவாவியானவர் விரும்புகிறார். ஆமென். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா?